அனைவருக்கும் இனிய வணக்கம். ஸோ பிஜிடிஆர்பிலேருந்து சிலபஸ் கொடுத்தாச்சு. பை த டைம் இப்போ எல்லாம் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்க. ஸோ நம்ம அகாடமிலேருந்து உங்களோட ப்ரிப்பரேஷனை இன்னும் ஸ்பீடப் பண்ணுறதுக்கு, ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு we are come out with an expected question சீரீஸ்க்கு வந்திருக்கோம். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது யூனிட் 6 உடைய எக்ஸ்பெக்டட் கொஷின் சீரீஸ் பார்ட் 1. ஸோ இங்கே வந்து நம்ம கொஷின்ஸை டிஸ்பிளே பண்ணிடுவோம் அண்ட் ஐ வில் எக்ஸ்பிளைன் த கான்செப்ட், தென் வில் கம் பேக் அண்ட் see the right answer. So I will read the question. Without much delay we can start our discussions. So the classical model of economic development emphasize அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. So option A laissez-faire, option B capital accumulation, option C both A and B, option D none of this. So we'll see what is exactly the classical theory of development, then we'll come and see the right answer. Yes, so classical theory of development அப்படின்னு சொல்ல போச்சுல உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆடம் ஸ்மித், டேவிட் ரிகார்டோ இவங்க எல்லாம் தான் கிளாசிக்கல் அப்படிங்கிற ஒரு இதுக்குள்ளே வந்துடுவாங்க. ஸோ அவங்களோட பார்வையில் எக்கனாமிக் டெவலப்மெண்ட்னா என்னென்னு பார்க்கலாம். ஸோ தே ஹவ் எம்ஃபசைஸ் ஆன் டூ திங்ஸஸ். ரெண்டு விஷயத்தை அவங்க எம்ஃபசைஸ் பண்ணியிருக்காங்க. நம்பர் 1 என்னென்னு பார்த்தீங்கன்னா growth in the labor forces. ஸோ மக்களுடைய பாப்புலேஷனோட growth இருக்கணும், அதே மாதிரி கேபிட்டல் அக்யூமுலேஷன். சரிங்களா? கேபிட்டல் அக்யூமுலேஷனுங்கிறது இவங்களுடைய ரோலில் ரொம்ப பெரிய ரோல் ப்ளே பண்ணணும் அவங்களுடைய தியரியில். அண்டு கேபிட்டல் அப்படிங்கிறது இங்கே மெஷினரியை குறிக்குது. ஸோ எனிதிங் விச் கன்வெர்ட்ஸ் அ ரா மெட்டீரியல் இன்டு ஃபினிஷ்டு குட்ஸை தான் நம்ம வந்து கேபிட்டல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்போ பாப்புலேஷன் growthம் அதிகரிக்கணும், அதே மாதிரி கேபிட்டல் ஸ்டாக்கும் அதிகரிக்கணும். இது ரெண்டும் சேர்ந்து மர்ஜ் ஆகும் பட்சத்தில் பொருளாதார வளர்ச்சி இருக்கும் அப்படிங்கிறது இவங்களோட பார்வை. ஸோ இவங்க இந்த கான்செப்டை வந்து தே ஹவ் எக்ஸ்பிளைன்ட் வித் அ 5 ப்ரொபோஷன். ஸோ அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் திங் இஸ் கேபிட்டல் அக்யூமுலேஷன். ஸோ வேரியஸ் எப்படிங்கிறது கேபிட்டல்ங்கிறது ஒரு இடத்துல அக்யூமுலேட் ஆகி க்ரோத்துக்கு இது ஒரு டிரைவிங் ஃபோர்ஸாக இருக்கும். ரெண்டாவது இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் ப்ராஃபிட். ஸோ இங்கே நமக்கு தெரியும் எக்கனாமிக்ஸில் 2 டைப் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கும். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா அட்டானமஸ் இன்வெஸ்ட்மெண்ட் விச் இஸ் கேரிட் அவுட் பை தி கவர்மெண்ட், அண்ட் இன்டியூஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது கேரிட் அவுட் பை தி ப்ரைவேட் பீப்புள். ஸோ அவங்கள பொறுத்த வரைக்கும் induced investment இப்படி இருக்கும். ஸோ induced investment what clearly says is whenever the profit increases automatically investment will also increases. So suppose this is a profit, this is a investment, so whenever your profit increases investment will keep on increases. அப்போ இதில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் ப்ராஃபிட். செகண்டு அதே மாதிரி லேபர் ஃபோர்ஸஸ் த்ரூ தி டிவிஷன் ஆஃப் லேபர். ஸோ ஆடம் ஸ்மித், டேவிட் ரிகார்டோனாலே உங்களுக்கு தெரியும் டிவிஷன் ஆஃப் லேபருக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா ஸோ கேபிட்டல் அக்யூமுலேட் பண்ணியாச்சு, இன்வெஸ்ட் பண்ணியாச்சு, லேபர் இதில் அப்ளை ஆகும் போச்சில் ப்ரொடக்ஷன் நடக்கும். ஆனால் அந்த லேபருக்கு நம்ம என்ன பண்ணணும், வேஜாக பே பண்ணணும். அதுக்குன்னு செப்பரேட்டாக வேஜ் ஃபண்டு மெயின்டைன் பண்ணுவாங்க. இது நம்பர் 3. இப்போது வேஜ் கூட கூட என்னாகும், பீப்புளோட ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் அதிகரிக்கும். பீப்புளோட ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் அதிகரிக்க என்னாகும், தே வில் திங்க் அபவுட் தி பிளான் ஃபார் த ஃபேமிலி. ஸோ தே வில் பாப்புலேஷன் அதிகரிக்க ஆரம்பிக்கும். ஸோ பாப்புலேஷன் அதிகரிக்க ஆட்டோமேட்டிக்கலி என்னன்னு கேட்டிங்கன்னா பெர் கேபிட்டா இன்கம் டிக்ளைன் ஆக ஆரம்பிச்சிடும். சரிங்களா? பெர் கேபிட்டா இன்கம் குறைஞ்ச உடனே ஆட்டோமேட்டிக்கலி என்னாகும், அக்ரிகேட் டிமாண்ட் குறைஞ்சிரும். ஸோ வென் பெர் கேபிட்டா இன்கம் ஃபால் டவுன் அக்ரிகேட் டிமாண்ட் ஆல்சோ ஃபால் டவுன். அப்போது இதெல்லாமே குறையும் பட்சத்தில் ப்ரொடக்ஷன் குறையும் பட்சத்தில் ஆட்டோமேட்டிக்காக இன்வெஸ்ட்மெண்ட்டும் குறையும், இன்வெஸ்ட்மெண்ட் குறையும் பட்சத்தில் ப்ராஃபிட்டும் குறையும். அப்போ எண்ட் ரிசல்ட் என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா பொருளாதாரம் ஸ்டாக்னேஷனில் போய் நிற்கும். திஸ் இஸ் வாட் தே கிளியர்லி எக்ஸ்பிளைனிங் இன் தி கிளாசிக்கல் தியரி ஆஃப் டெவலப்மெண்ட். ஸோ அப்போது இதில் 2 முக்கியமான ஃபோர்ஸஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா ஒன்று கேபிட்டல் அக்யூமுலேஷன், தட் இஸ் வாட் மேஜர் ரோல் ப்ளே பண்ண போகுது டெவலப்மெண்ட்டுக்கு. அண்ட் வி ஆல் அவேர் தட் laissez-faire. சரிங்களா? ஆடம் ஸ்மித்தோடைய அப்சல்யூட் அட்வான்டேஜ் தியரியாக இருக்கட்டும், எதனாலும் எடுத்து பார்த்தீங்கன்னா தேர் எம்ஃபசைசிங் ஆன் அ கான்செப்ட் கால் laissez-faire ஆர் நான் இன்டர்வென்ஷன் ஆஃப் கவர்மெண்ட் ஆர் லெட் எக்கானமி ஃப்ரீ அப்படிம்பாங்க. ஸோ அப்போ அப்படிங்கிற லாஜிக்கில் பார்த்தீங்கன்னா எஸ். ஸோ இப்போ இவங்களுடைய கொஷின்ஸுக்கு வாங்க. த கிளாசிக்கல் மாடல் ஆஃப் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் எம்ஃபசைஸ் ஆப்ஷன் ஏ laissez-faire, ஆப்ஷன் பி கேபிட்டல் அக்யூமுலேஷன், ஆப்ஷன் சி போத் ஏ அண்ட் பி, ஆப்ஷன் டி நன் ஆஃப் திஸ். பை த டைம் உங்களுக்கு இப்போ ரைட் ஆன்சர் தெரிஞ்சிருக்கும். laissez-faire பாலிசி வருமா? கண்டிப்பாக வரும். கேபிட்டல் அக்யூமுலேஷன்ஸ் வருமா? நிச்சயமாக வரும். ஸோ ஆப்ஷன் சி இஸ் தி பர்ஃபெக்ட் ஆன்சர். சரிங்களா? ஸோ இது பேசிக் இன்ட்ரோடக்டரி தியரி ஆன் யுவர் ஃபஸ்ட் யூனிட். சரிங்களா? எஸ், ஸ்லோலி வி கேன் மூவ் ஆன் டு தி நெக்ஸ்ட் கொஸ்டின். எஸ்,
I will read out the question. Meeting the need of a present generation without compromising the need of a future generation. இப்போ for an example, fossil fuel யூஸ் பண்ணுறோம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா பெட்ரோல் இதெல்லாம் எடுத்து நம்ம அதிகமாக பயன்படுத்துகிறோம். அதெல்லாமே வந்து குறைஞ்ச அளவு தான் இருக்குது. ஸோ நம்ம அதிகமாக பயன்படுத்துறதுனால ஃப்யூச்சர் ஜெனரேஷன் உள்ளவங்களுக்கு அந்த மாதிரி ஃபாசில் ஃபியூவல்ஸு, பெட்ரோல், ஆயில், லூப்ரிகன்ஸ்லாம் தெரியாமலே போயிடும். ஸோ அப்போது என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, நம்மளும் பெட்ரோலியம் ப்ராடக்டை யூஸ் பண்ணணும், ஃப்யூச்சர் ஜெனரேஷனுக்கும் அதுக்கு நம்ம கொஞ்சம் ரிசர்வ் வச்சுட்டு போகணும். இது ஒரு இன்டர் ஜெனரலி கான்செப்ட். இதை தான் நம்ம வந்து என்ன சொல்லணும்னு கேட்டிங்கன்னா சஸ்டெயினபிள் டெவலப்மெண்ட் அப்படிம்போம். இந்த சஸ்டெயினபிள் டெவலப்மெண்ட்டுக்கான முதலாவது இந்த டெஃபினிஷன் அப்படிங்கிறது யார் முதல்ல இதை முன்மொழிந்தா அப்படிங்கிறது தான் கேள்வி. ஸோ லின்பர்கா, யூஎன்டிபியா, பிரண்ட்லேண்ட் ரிப்போர்ட்டா, சார்லஸ் டி கோல்ஸ்டட்டா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் யார் சஸ்டெயினபிள் டெவலப்மெண்ட்டுக்கான இந்த டெஃபினேஷனை கொடுத்தா அப்படிங்கிறது தான் இங்கே கேள்வி. எஸ், ஸோ த ரைட் ஆன்சர் இஸ் பிரண்ட்லேண்ட் கமிஷன். இந்த பிரண்ட்லேண்ட் கமிஷன் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா 1987 இந்த கமிஷனை டிசால்வ் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அவங்க டிசால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு அவர் காமன் ஃப்யூச்சர் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் அவங்க அந்த ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணியிருப்பாங்க. இந்த கமிஷனுக்கு இன்னொரு பேர் கூட உண்டு, தட் இஸ் கால்ட் பிரண்ட்லேண்ட் ரிப்போர்ட். ஸோ பிரண்ட்லேண்டுங்கிறது ஒருத்தவங்களோட பேர். அவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா முன்னாள் நார்வேயோடைய பிரைம் மினிஸ்டர், இவங்க தான் ஹெர்லம் பிரண்ட்லேண்ட். இவங்க தான் முன்னாள் நார்வேயோடைய பிரைம் மினிஸ்டர். இவங்க தான் அந்த கமிஷனுக்கு சேர்மனாக இருந்தாங்க. அவங்க தான் இந்த ரிப்போர்ட்டையும் சப்மிட் பண்ணியிருப்பாங்க. அவங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா, there is no planet B அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அண்டு நம்ம பொருளாதாரத்தில் வளர்ச்சி அடையணுமா? கண்டிப்பாக அடையணும். ஆனால் நம்ம நேச்சுரல் ரிசோர்ஸை டீக்ரேட் பண்ண வேண்டியது இருக்குமா? ப்ரொடக்ஷன் ப்ராசஸில் கண்டிப்பாக டீக்ரேட் பண்ண வேண்டியிருக்கும். ஆனால் ஃப்யூச்சர் ஜெனரேஷனுக்கும் அதை மிச்சம் மீதி வச்சுட்டு தான் நம்ம டெவலப்மெண்ட் பற்றி யோசிக்கணும் அப்படிங்கிறத பற்றி பேசுகிறது தான் இந்த பிரண்ட்லேண்ட் கமிஷன். அப்போ கேள்விக்கு விடை கிடைச்சிருச்சு. மீட்டிங் த நீட் ஆஃப் அ ப்ரெசன்ட் ஜெனரேஷன் வித்தவுட் காம்ப்ரமைசிங் தி நீட் ஆஃப் அ ஃபியூச்சர் ஜெனரேஷன். இதை சொன்னது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிரண்ட்லேண்ட் ரிப்போர்ட். சரிங்களா? ஸோ இது கூட துணை கேள்வி ஒன்று கேட்குறேன் நான். சரிங்களா? இந்த ஃபியூச்சர் ஜெனரேஷன் அந்த சஸ்டெயினபிள் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லி மையமாக வச்சு சஸ்டெயினபிள் டெவலப்மெண்ட் கோல் அப்படின்னு ஒன்று டிசைன் பண்ணியிருப்பாங்க. மொத்தம் எத்தனை கோல் இருக்குது அப்படிங்கிறத இந்த கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. சரிங்களா? தேங்க்யூ. So slowly we can move on to the next question. One of the very famous question for the balanced growth. So பொதுவாகவே growth வந்து நம்ம வந்து ரெண்டாக பிரிக்கலாம். சரிங்களா? பேலன்ஸ்டு growth, அன்பேலன்ஸ்டு growth அப்படின்னு சொல்லி நம்ம ரெண்டு இதாக பிரிக்கலாம். ஸோ சில எக்கனாமிஸ்ட் பேலன்ஸ்டு growthக்கு சப்ஸ்டான்ஷியேட் பண்ணியிருப்பாங்க, சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க. சில எக்கனாமிஸ்ட் அன்பேலன்ஸ்டு growthக்கு பேசியிருப்பாங்க. ஸோ இதுக்கு யாரெல்லாம் பேலன்ஸ்டு growthக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ராக்னர் நர்ஸ்க், ரோசஸ்டன் ரோடன் அண்ட் ஆர்த்தர் லீவிஸ். சரிங்களா? இவங்கெல்லாம் பேலன்ஸ்டு growthக்கு சப்போர்ட் பண்ணாங்க. ஸோ இட் இஸ் ஒன் ஆஃப் தி வெரி ஃபேமஸ் பேலன்ஸ்டு growth தியரி. ஸோ இந்த தியரியவே எப்படி நேம் கோஸ் ஆன் லைக் லீவிஸ் மாடல் ஆஃப் அன்லிமிட்டட் லேபர் சப்ளை அப்படி தான் சொல்லுவாங்க. ஸோ அப்போ கேள்வி என்னன்னு கேட்டிங்கன்னா, லீவிஸ் மாடல் ஆஃப் டெவலப்மெண்ட்டில் இட் நாட் அசோசியேட்டட் வித் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எது லீவிஸ் மாடலோடைய டெவலப்மெண்ட் தியரியோட சம்பந்தம் இல்லாதது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம லீவிஸ் மாடல் ஆஃப் அன்லிமிட்டட் லேபர் சப்ளைன்னு என்னென்னு பார்த்துடலாம். ஸோ லீவிஸ் என்ன பண்ணியிருப்பாருன்னு கேட்டிங்கன்னா, இது ஒரு டியூலிஸ்டிக் அப்ரோச். டியூலிஸ்டிக் அப்ரோச்சுன்னு சொல்லும் போச்சில் ஒரு எக்கானமியில் சப்சிஸ்டன்ஸ் பற்றி பேசுகிற அக்ரிகல்ச்சர் செக்டாரும் இருக்கும், மாடர்ன் இண்டஸ்ட்ரியல் செக்டாரும் இருக்கும். அப்போ இது ஒரு டியூலிஸ்டிக் அப்ரோச். ஒரு எக்கானமியில் ரெண்டு செக்டார் இருக்கும், விவசாயமும் இருக்கும், இண்டஸ்ட்ரியல் செக்டார் இருக்கும். ஆனால் விவசாயத்தில் இருக்கிற பர்சன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஜாஸ்தியாக இருப்பாங்க. அன்லிமிட்டட் லேபர் சப்ளை இருக்கும். இவங்களை எல்லாத்தையும் விவசாயத்துலேருந்து எடுத்து இண்டஸ்ட்ரியல் செக்டாரில் போடணும் அப்படின்னு சொல்கிறது தான் இவருடைய மைய கருத்து. அப்போ நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம், அப்போது விவசாயத்தில் இருக்கிற லேபர் எடுத்து இண்டஸ்ட்ரியல் செக்டாரில் போட்டால் விவசாயம் பாதிக்காதா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, விவசாயத்தில் இருக்கிற ப்ரொடக்டிவ் ரிசோர்ஸஸ் அவர் எடுக்கணும்னு சொல்லலை. யாருக்கெல்லாம் மார்ஜினல் ப்ரொடக்டிவிட்டி ஆஃப் லேபர் ஜீரோவாக இருக்கோ, அதாவது யாரெல்லாம் டிஸ்கைஸ்டு அன்எம்ப்ளாய்டாக இருக்காங்களோ, மறைமுக வேலையின்மையாக இருக்காங்களோ, அவங்களெல்லாம் கூப்பிட்டு வந்து இந்த செக்டாரில் போடுங்க.
அவங்களெல்லாம் தூக்கிட்டு வந்து இண்டஸ்ட்ரியல் செக்டாரில் போடுங்க, மாடர்ன் செக்டாரில் போடுங்க அப்படின்னு சொல்கிறது தான் தி லீவிஸ் தியரி ஆஃப் அன்லிமிட்டட் லேபர் சப்ளை. சரிங்களா? இதில் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, he tried to apply the classical model. கிளாசிக்கல் மாடல் தான் அப்ளை பண்ணுறாரு. ஏன்னா தி ப்ராப்ளம் ஆஃப் எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டுங்கிறது பொதுவாகவே அண்டர் டெவலப்மெண்ட் கண்ட்ரீஸில் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி இவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, கேபிட்டல் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஊரில் கேபிட்டலை விட பாப்புலேஷன் ஜாஸ்தியாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. பார்த்தீங்கன்னா யூ கேன் see here countries where population is relatively high, பாப்புலேஷன் நிறையா இருக்குது than the natural resources and the capital. அப்போ ஆப்வியஸ்லி என்னாகும், அவங்களோட ப்ரொடக்டிவிட்டி குறைய தான் செய்யும். அப்போ அவங்களோட ப்ரொடக்டிவிட்டி எப்படி இருக்குமான்னு கேட்டிங்கன்னா நெக்லிஜிபிளாக இருக்கும், ஜீரோவாக இருக்கும், ஆர் நெகட்டிவாக கூட இருக்குங்கிறாரு. ஏன்னா மக்கள் தொகை அதிகமாக இருக்குது கேபிட்டலை விட. அப்போ ஆப்வியஸ்லி நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, மறைமுக வேலையின்மையாக தான் இருப்பாங்க. ஸோ இதை அவர் ஓவர் கம் பண்ணுறது, இது ஒரு அண்டர் டெவலப் கண்ட்ரீஸில் இருக்கிற மிக முக்கியமான ஒரு ப்ராப்ளம். இதை அவர் ஓவர் கம் பண்ணுறதுக்கு என்ன சொல்லியிருப்பாருன்னு கேட்டிங்கன்னா, விவசாயத்தில் இருக்கிற டிஸ்கைஸ்டு அன்எம்ப்ளாய்டெல்லாம் தூக்கிட்டு வந்து இண்டஸ்ட்ரியல் செக்டாரில் போடுங்க. அப்போ இது ஒரு டியூலிஸ்டிக் தியரி. இப்போ கொஷினுக்கு வாங்க, என்ன கேட்டிருக்காங்க, லீவிஸ் மாடல் ஆஃப் டெவலப்மெண்ட் இஸ் நாட் அசோசியேட்டட் வித் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போது விவசாயத்தில் டிஸ்கைஸ்டு அன்எம்ப்ளாய்டு இருப்பாங்களா? நிச்சயமாக இருப்பாங்க. அப்போ இது வராது. எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் மாடர்ன் செக்டார் உண்டு. ஏன்னா லீவிஸ் தியரியிலே ரெண்டு இதாக பிரிச்சிருப்பார், செக்டார் ரெண்டாக பிரிச்சிருப்பார், அக்ரிகல்ச்சர் செக்டார் அண்ட் இண்டஸ்ட்ரியல் செக்டார். சரிங்களா? அண்ட் இதுவும் வரும். சப்சிஸ்டன்ஸ் அக்ரிகல்ச்சர் உண்டா? இதுவும் உண்டு. ஆப்வியஸ்லி அப்போ எது வராது? சி தான் வராது. ஏன்னா லிமிட்டட் லேபர் சப்ளைன்னு கொடுத்துருப்பாங்க. தியரியோட பேரே லீவிஸ் மாடல் ஆஃப் அன்லிமிட்டட் லேபர் சப்ளை தான். ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, லிமிட்டட் லேபர் சப்ளைன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஆப்வியஸ்லி என்ன ஆயிரும் உங்களுக்கு, சி இஸ் தி பர்ஃபெக்ட் ஆன்சர். ஸோ சி இஸ் த பர்ஃபெக்ட் ஆன்சர். இதெல்லாம் வராது. சரிங்களா? இது எல்லாமே வந்து அதோட தொடர்புடையது. இது ஒன்று தான் தொடர்பு இல்லாதது. சரிங்களா? ஐ ஹோப் கிளியர் வித் திஸ் கான்செப்ட். சரி, slowly we'll move on to the fourth question. Again it is also one of the very important question for our exam. நிச்சயமா கேட்கக்கூடிய ஒரு கேள்வி. Which one indicator is currently not used in the human development index? மனிதவள மேம்பாட்டு குறியீட்டில் இதில் ஆட் பண்ணப்படாத ஒரு இண்டெக்ஸ் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம மனிதவள மேம்பாட்டு குறியீடுனா என்னன்னு பார்ப்போம், என்னென்ன இண்டெக்ஸ்லாம் உண்டுங்கிறத பார்ப்போம், அப்புறம் எது வராதுங்கிறத பார்ப்போம். கேள்வி எது வராதுன்னு தான் கேட்டிருக்காங்க. எஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மனிதவள மேம்பாட்டு குறியீடு அப்படிங்கிற இண்டெக்ஸை வந்து ரிலீஸ் பண்ணுறது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வேர்ல்டு வைடாக ரிலீஸ் பண்ணுறது வந்து ஐநா சபையோட ஒரு அங்கமாக இருக்கிற யூஎன்டிபி. சரிங்களா? யூஎன்டிபி இவங்க வந்து 1990களிலிருந்து இதை என்ன பண்ணுறாங்க, உங்களுக்கு ரிலீஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சரிங்களா? ஸோ இதில் 2 வேர்ஷன் உண்டு. எப்படின்னா 1990லேருந்து 2009 வரைக்கும் ஒரு வேர்ஷன் உண்டு, 2010க்கு அப்புறம் ஒரு வேர்ஷன் உண்டு. ஸோ அதையும் நம்ம பார்க்கலாம். ஸோ இதை டெவலப் பண்ணது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பாகிஸ்தான் நாட்டை சேர்ந்த மெஹபூபுல் ஹக் அப்படிங்கிறவங்க இதை டிசைன் பண்ணியிருப்பாங்க. அலாங் வித் இந்தியாவுடைய, நம்ம இந்தியா நாட்டை சேர்ந்த நோபல் பிரைஸ் வின்னரான அமிர்தா சென்னோட சேர்ந்து 2 பேரும் சேர்ந்து தான் இதை கான்செப்ஷுவலைஸ் பண்ணியிருப்பாங்க. இது வந்து இயர்லி ஒன்ஸ் ரிப்போர்ட். சரிங்களா? வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த ரிப்போர்ட்டை ரிலீஸ் பண்ணுவாங்க. அண்டு இவங்களுடைய முக்கியமான ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸில் என்ன இண்டிகேட்டர்லாம் வரும் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்ப்போம். ஸோ இதெல்லாம் தான் இண்டிகேட்டர்ஸ். ஸோ இதை டீட்டெயிலாக பார்த்துட்டு 2010க்கு அப்புறம் என்ன சேஞ்ச் வந்திருக்கு அப்படிங்கிறத ஐ வில் எக்ஸ்பிளைன். ஸோ ஸ்ட்ரெயிட்டாகவே இது ஒரு 3 விஷயத்தை பற்றி பேசுகிற ஒரு விஷயம், 3 டைமென்ஷனல். நம்பர் 1 என்னன்னு பார்த்தீங்கன்னா லைஃப் எக்ஸ்பெக்டன்சி அட் பர்த், அதாவது ஆயுள் காலத்தை பற்றி பேசுகிறது. ஸோ இது ஒரு இண்டெக்ஸாக எடுத்திருப்பாங்க. அப்புறம் எஜுகேஷன் அட்டைன்மெண்ட். சரிங்களா? எஜுகேஷன் அட்டைன்மெண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா இது எஜுகேஷனுக்கு. ஸோ இது ரெண்டுமே வந்து ஹியூமன் கேபிட்டலோட சம்மந்தப்பட்டது. ஹெல்த் அண்ட் எஜுகேஷன் இங்கே பார்த்தீங்கன்னா இந்தியாவுடைய மனிதவள மேம்பாட்டு குறியீடுன்னு பார்த்தீங்கன்னா கேரளா டாப்பில் இருக்கும். பார்த்தீங்கன்னா அவங்களுடைய லிட்ரஸி ரேட்டு 100ல் இருக்கும். அதே மாதிரி யூ கேன் சி தேர் எஜுகேஷன்லேயும் டாப்பு, மெடிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்லேயும் டாப்பாக இருப்பாங்க. அப்போ அப்படிங்கிற பட்சத்தில் தே ஆர் நேஷ்னல் ஆவரேஜை விட அதிகமாக இருப்பாங்க. ஸோ அப்போ இந்தியாவில் வந்து நித்தி ஆயோக் இந்த ரிப்போர்ட்டை ரிலீஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு உத்தரகாண்ட் இருக்குது, அப்புறம் கேரளா இருக்குது, அப்புறம் வி ஆர் ஹேவிங் தமிழ்நாடு. சரிங்களா? இது இந்தியா லெவலில், இவங்க வேர்ல்டு லெவலில் கம்பைல் பண்ணுவாங்க. ஸோ அப்போ இது இண்டிகேட்டர் வந்து
லைஃப் எக்ஸ்பெக்டன்சி, ரெண்டாவது இண்டிகேட்டர் வந்து எஜுகேஷனல் இண்டெக்ஸு, தேர்டு வந்து ஜிடிபி பெர் கேபிட்டா அப்படிம்பாங்க, அதாவது ஜிஎன்பி பெர் கேபிட்டா, பர்ச்சேசிங் பவர் பற்றி. அப்போ ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங்கை குறிக்கும். அப்போது இது ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங், நாலேஜ் அண்ட் லாங்கிவிட்டி, ஹெல்த் அண்ட் ஹெல்த்தி லைஃப்பை பற்றி பேசுகிறது. அப்போது இந்த 3 இண்டெக்ஸும் சேர்ந்து உங்களுக்கு ஒரு குறியீடு மாதிரி வைப்பாங்க. இதோடைய ஃபார்முலா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸோட ஃபார்முலா 3 × root of life expectancy into education attainment into standard of living. ஸோ ஒரு சாதாரண ஜியாமெட்ரிக்கல் மீனை பயன்படுத்தி தான் உங்களுக்கு இதை கண்டுபிடிப்பாங்க. ஸோ இதில் வந்து நாடுகளை கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. எப்படி கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, லெஸ் தென் 0.550 இருந்தது அப்படின்னா லோ டெவலப்டு எக்கானமி. அடுத்தது மீடியம் ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் வந்து 0.550லேருந்து 0.699. ஸோ இந்தியா ஃபால்ஸ் அண்டர் திஸ் கேட்டகரி. அண்ட் ஹை ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸுங்கிறது 0.7லேருந்து 0.799 இருக்கும். அண்ட் வெரி ஹை டெவலப்மெண்ட்டுங்கிறது மோர் தென் 8% இருக்கும் உங்களுக்கு. ஸோ இதெல்லாம் தான் உங்களுக்கு கிளாசிஃபிகேஷன் ஆஃப் த கண்ட்ரி பேஸ்ட் ஆன் தி ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ். ஸோ நான் சொன்ன முன்னாடியே 2010க்கு அப்புறம் இவங்க ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸை இன்னும் அட்வான்ஸ்ட் ஆக்கியிருக்காங்க. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, வழக்கமாக ரிலீஸ் பண்ணுற ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் கூட மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸ், இன்இக்வாலிட்டி அட்ஜஸ்ட் ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ், ஜெண்டர் ரிலேட்டட் இன்இக்வாலிட்டி இண்டெக்ஸ், ஜெண்டர் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ், சரிங்களா? இப்படி உங்களுக்கு அடிஷ்னலாக வேறு இதை கொண்டு வந்துட்டாங்க 2010க்கு அப்புறம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எதுக்காகன்னு கேட்டிங்கன்னா, அப்பார்ட் ஃப்ரம் திஸ் இண்டிகேட்டர் இஷ்யூஸ், இன்இக்வாலிட்டி அந்த மாதிரி நிறையா இருக்குது. அதனால் அதை இன்னும் இன்டென்சிட்டியை படிக்கிறதுக்காக, பாவர்ட்டியை தெரிஞ்சுக்கிறதுக்காக இதை கொண்டு வந்தாங்க. ஸோ நவ் கம் டு த கொஷின், விச் ஒன் ஆஃப் தி இண்டிகேட்டர் இஸ் கரண்ட்லி நாட் யூஸ்ட் இன் தி ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ்? ரியல் ஜிஎன்பி பெர் கேபிட்டாவாக வரும், எம்ப்ளாய்மெண்ட் ரேட் வராது, எஜுகேஷனல் அட்டைன்மெண்ட் வரும், லைஃப் எக்ஸ்பெக்டன்சி அட் பர்த் வரும். ஸோ அப்போ நமக்கு ஃபார்முலாவே இதுதான் சொன்னேன், ரூட் ஆஃப் HDI இஸ் ஈக்குவல் டு லைஃப் எக்ஸ்பெக்டன்சி, எஜுகேஷன் அட்டைன்மெண்ட் இன்ட்டு ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங். ஸோ அப்போ எம்ப்ளாய்மெண்ட் ரேட்டுன்னு ஒன்று பிக்சர்லேயே கிடையாது. ஸோ B இஸ் தி பர்ஃபெக்ட் ஆன்சர். இப்போ உங்களுக்கான துணை கேள்வி, ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸில் இந்தியா எத்தனாவது இடத்துல இருக்குது ரேங்க்குங்கிறத லேட்டஸ்ட் ரேங்கிங் படி நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. அண்ட் ஹியர் கம் த ஃபைனல் கொஷின். இட்ஸ் அ மேட்ச் த ஃபாலோயிங் கொஷின்ஸ். இதை நான் கொஞ்சம் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், அதுக்கப்புறம் வில் see the ரைட் ஆன்சர். சரி, SRAM like cluster, organic composition of capital, sustainable development, vicious circle of poverty அப்படின்னு சொல்லி உங்களுக்கு 4 கான்செப்டை கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு இதில் லிஸ்ட் 2ல் பிரன்லாண்ட் ரிப்போர்ட், ராக்னர் நர்ஸ், ஜோசப் ஆலோய் ஷும்பீட்டர், கார்ல் மார்க்ஸ் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு மேட்ச் த ஃபாலோயிங் கொஷின். அதுக்கு முன்னாடி இந்த டெர்மினாலஜிலாம் என்னங்கிறத மட்டும் நான் குயிக்காக சொல்லிடுறேன். அப்புறமேட்டி வில் see the அந்த கான்செப்டை எக்ஸ்பிளைன் பண்ணவங்க யாருங்கிறத பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, SRAM like cluster. இந்த கான்செப்ட் வந்து ஷும்பீட்டர் தியரியோட தொடர்புடையது. நமக்கு ஷும்பீட்டர்னாலே இன்னோவேஷன் தான் ஞாபகத்துக்கு வரும். புதுசாக ஒரு ப்ராடக்டை இன்னோவேஷன் பண்ணதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, டிமாண்டு கூடும், சரிங்களா? அவங்க ஷும்பீட்டர் என்ன சொல்லியிருப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா, அது ஒரு சர்க்குலர் ஃப்ளோவில் இருந்துகிட்டு இருக்கும் எக்கானமி. நீங்கள் ரொட்டீனாக ஒரே சாப்பாடே திருப்பி திருப்பி சாப்பிட்டு இருந்தீங்கன்னா போர் அடிச்சிடும். புதுசாக கண்டுபிடிச்சி சாப்பிட்டா தான் நமக்கு என்ன செய்ய முடியும், எனர்ஜி லெவல் இதெல்லாம் கிடைக்கும். அப்போது அவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, இந்த சர்க்குலர் ஃப்ளோவை பிரேக் பண்ணணும் அப்படின்னா அது இன்னோவேஷனால் மட்டும்தான் முடியும் அப்படிங்கிறாங்க. அப்போ இன்னோவேஷன் யார்கிட்ட இருந்து வரும்? ஒரு ஆண்டர்பிரனர்கிட்ட இருந்து தான் வரும். அந்த ஆண்டர்பிரனர் சக்ஸஸ்ஃபுல் ஆகிட்டார்னா மீதி எல்லா ஆண்டர்பிரனரும் ஃபாலோ பண்ணிக்கிட்டே வருவாங்க, சரிங்களா? எல்லா ஆண்டர்பிரனரும் ஃபாலோ பண்ணிக்கிட்டே வருவாங்க. அப்படி ஃபாலோ பண்ணிட்டு வர்றது தான் ஹீ கால் இட் அஸ்னா SRAM like cluster. அப்போது SRAM like cluster அப்படிங்கிறது யாரோட தொடர்புடையது? ஷும்பீட்டரோட தொடர்புடையது, சரிங்களா? ஸோ அப்போ ஆப்ஷன் ஏக்கு 3 is the ரைட் ஆன்சர். அப்போ எலிமினேஷனில் படி பார்த்தீங்கன்னா பி தான் கரெக்ட் ஆன்சர். வித் த ஹெல்ப் ஆஃப் எலிமினேஷன் மீதி எதுலையுமே 3ல் ஸ்டார்ட் ஆகலை, சரிங்களா?
4312 ஆரம்பிக்குது. இந்த கொஷின்ஸ் பார்த்த உடனே நம்மளால ஆன்சர் பண்ணிடலாம். B is the perfect answer. But still மீதி எல்லா ஆப்ஷனையும் பார்த்துடலாம். ஆர்கானிக் காம்போசிஷன் ஆஃப் கேபிட்டல். ஸோ ஆர்கானிக் காம்போசிஷன் ஆஃப் கேபிட்டல் அப்படிங்கிறது என்னன்னா C/C+V அப்படிம்பாங்க. இதை சொன்னது கார்ல் மார்க்ஸ். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஒரு கேபிட்டலிஸ்ட் அவர் நிறைய மெஷினரி வச்சுருப்பார். ஆனால் மெஷினரிஸ்க்கு உயிர் கிடையாது, சரிங்களா? ஆனால் லேபர்னு ஒரு ஃபோர்ஸ் வந்ததுக்கப்புறம் தான் அந்த மிஷினரி ஃபங்க்ஷன் ஆகி என்ன பண்ணும், ஒரு வேல்யூபிளான குட்ஸை உற்பத்தி பண்ணும், கரெக்டாக? அப்போ அப்படிங்கிற பட்சத்தில் அந்த மிஷினரிக்கு உயிர் கொடுக்கறது, ஆர்கானிக் உயிரை கொடுக்கறது, சரிங்களா? இப்போது நான் ரா மெட்டீரியல்லாம் வச்சுருக்கேன். நான் ஒரு லேபர்னு ஒருத்தர் ஒர்க் பண்ணலன்னா ஒரு ஒரு அப்பார்ட்மெண்ட்டையோ ஒரு வீடே கட்ட முடியுமா? கண்டிப்பாக கட்ட முடியாது, சரிங்களா? அப்போ அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு ஒரு பொருளுக்கு உயிர் கொடுக்கறது, வேல்யூ கொடுக்கறது யாருடைய பொறுப்பு? லேபருடைய பொறுப்பு. அப்போது எவ்வளோ லேபர் நான் பயன்படுத்தியிருக்கேன், எவ்வளோ கேபிட்டல் பயன்படுத்தியிருக்கேன் தெரிஞ்சுக்கிறதுக்காக அவர் யூஸ் பண்ணுறது தான் இந்த ஆர்கானிக் காம்போசிஷன் ஆஃப் கேபிட்டல். கார்ல் மார்க்ஸ் தன்னுடைய தியரியில் 3 இதாக பிரிச்சிருப்பார். ப்ராட் ஆஸ்பெக்ட்டு, நேரோ ஆஸ்பெக்ட்டு, அப்புறம் பிளான்ட் எக்கானமி, ஆல்டர்னேட்டிவ் பாத் அப்படின்னு சொல்லியிருப்பார், சரிங்களா? அதில் கேபிட்டலிஸ்டோடைய மோட்டோவை தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த ஆர்கானிக் காம்போசிஷன் ஆஃப் கேபிட்டலை பயன்படுத்தியிருப்பார். இஃப் தட்ஸ் அ கேஸ், நமக்கு ஆர்கானிக் காம்போசிஷன் ஆஃப் கேபிட்டல் இஸ் ரிலேட்டட் வித் கார்ல் மார்க்ஸ். இதுவும் கரெக்டு. சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் இப்போ தான் பார்த்தோம். ஸோ ஆட்டோமேட்டிக்கலாக அது பிரன்லாண்ட் ரிப்போர்ட், சரிங்களா? இதுவும் கரெக்டு. விசியஸ் சர்க்கிள் ஆஃப் பாவர்ட்டி. ராக்னர் நர்ஸ்ட்டை போய் கேட்குறாங்க, ஒய் எ கண்ட்ரி இஸ் புவர் அப்படின்னு கேட்குறாங்க. ஹீ சேயிங் த கண்ட்ரி இஸ் புவர் பிகாஸ் இட் இஸ் புவர் அப்படிங்கிறாங்க. அப்போ இது ஒரு விசியஸ் சர்க்கிள் ஆஃப் பாவர்ட்டியை உருவாக்கும். ஏன் நான் வேலைக்கு போகல, அதனால் என்கிட்ட காசு இல்லை, நான் சிக்காக இருக்கேன், அதனால் எனக்கு சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் இருக்கேன் நான் அப்படின்னு சொல்லி ஒரு சைக்கிள் ஃபார்ம் ஆகும். எ கண்ட்ரி இஸ் புவர் because it is poor, a set of forces acting and reacting on one another and keeping the country in the poor state. இதுதான் vicious circle of poverty. இந்த சைக்கிளை உடைக்கிறதுக்கு தான் நம்ம எக்கனாமிக்ஸ் ஆஃப் டெவலப்மெண்ட்டே படிக்கிறோம், growth and development படிக்கிறோம். ஸோ vicious circle of poverty சொன்னது எஸ்டோனியா நாட்டை சேர்ந்த ராக்னர் நர்ஸ்ட். ஸோ அப்போ B is the perfect answer. I hope all the 5 questions will help you to recap your concepts. ஸோ இதே மாதிரி பல வீடியோ உங்களுக்கு வேணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ச்சியாக ஆன்சர்ஸ்லாம் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. இதில் ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. இந்த மாதிரி என்னென்ன யூனிட்டில் வீடியோ போடணுங்கிறதையும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. we are working on it. ஸோ உங்களோட டிஆர்பி ப்ரிப்பரேஷன்ஸை உங்களுடைய இதே ஸ்விங்கில் கொண்டு போகிறதுக்கு we'll do all your support. All the best. Thank you so much.